வணக்கம் மதுரா. டிவிகே ஆபாச வர்ச்சுவல் வாரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்தா சோஷியல் மீடியா நீங்க பார்க்கலாம். இப்ப சமீபத்தில் பார்த்தோன்னா அந்த ஆபாச வர்ச்சுவல் வாரிஸ்ல அதுல ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏங்க நானுங்க உங்களுக்கு வந்து டிவிகே ஓட்டு போட சொன்னேன். நான் வந்து டிவிகே வந்து டான்ஸ் தான் நான் விஜய்க்கு ஓட்டு போடுறது சொன்னேன். உங்களை நான் வந்து ஓட்டு போட சொன்னேன்னா நீங்க ஓட்டு போட்டு நீங்க வந்து பலிகடாவனா நாங்க என்ன பண்றது, என்ன ஏங்க வந்து கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணில் வந்து இப்ப வந்து பேட்டி கொடுத்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிவிக்கு வந்து ஜெயிக்குன்றது கேட்க என்ன மாதிரி ஆபாச வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குலாம் இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் வந்து யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணிக்கிறான்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபேமஸ் இல்லை, இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டார். ஏன்னா வந்து நேஷனல் மீடியா முதற்கொண்டு இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் வச்சு கிளி கிழிச்சிட்டாங்க. இவர் வந்து யாருன்னா டிவிகேக்கு வந்து மேனேஜர். அதாவது நம்ம வந்து விஜய் சாரோட பர்சனல் மேனேஜர். எப்படிலாம் வந்து மக்களை வந்து திசை திருப்பணும், எப்படிலாம் வந்து மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும், அது வந்து நம்ம வந்து என்ன மாதிரி ஹைப்பை தூண்டணும், அப்போ வந்து நம்ம வந்து யாருக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து பேச வைக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்கள்லாம் இவர் தான் பண்ணுவார். இவர் பண்ண விஷயங்கள் பார்த்தோன்னா அரசியல் பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை வந்து அரசியல் வந்து பல காலமாக இருந்தவங்க அவங்க கிட்டலாம் போயிட்டு காசு கொடுத்து பேசுங்க விஜய் சார் பத்தி அப்படின்னு இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ்லாம் போகல. இவர் மாற எங்க போயிடுறாருன்னா, இந்த நைட்ல வந்து வீடியோக்கள் வந்து நீங்க வாங்க தனிமையா இருக்கீங்களா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கள் வந்து சில வந்து இந்த ஆபாசமா சில வந்து ஐடிகள் இருக்குல்ல, அந்த ஐடிகள் கிட்ட போயிட்டு தலைமை வந்து காசு கொடுத்து டிவிக்கை பத்தி பேசுங்க, டிவிக்கை பத்தி வந்து விஜய் சார் ஓட்டு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க வந்து எச்சத்தனமான சில வேலைகளை பார்த்துக்கிறாங்க. அதுல ஆதாரமா பார்த்தோன்னா ஒரு 4-5 வீடியோ நம்ம கிட்ட சிக்கி இருக்கு. அந்த வீடியோ 1 by 1 பார்க்கலாம். தயவு செய்து இந்த காணொலியை 18 வயதுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. சின்ன குழந்தைகிட்ட யாரும் வச்சுன்னு பார்க்காதீங்க. அவங்களுக்கு இது போன்ற லிங்க்ல வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் அடல்ட். ஸோ நீங்க மட்டும் பாருங்க, அரசியல் இதை பத்தி தெரிஞ்சுங்க. இவங்க வந்து என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிறாங்க, என்ன மாதிரி சதி பண்ணிக்கிறான்றது இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பார்ப்போம். உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? இதெல்லாம் பாருங்க, சமூகத்துக்கு வந்து தேவையான விஷயங்கள். அப்ப இது போன்ற ஆட்கள் தான் செலக்ட் பண்ணி நம்ம ரூட் மாஃபியா காசு கொடுத்து பேசுங்கம்மா விஜய் சார் ஓட்டு போட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் வந்து பேச வச்சுக்கிறாரு. அடுத்த வீடியோ பாருங்க. வணக்கம், இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். ஆல்ரெடி மாற்றம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த அளவுக்கு ஹிஸ்டரியில் இல்லாத அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. எல்லாரும் அவ்வளோ இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்டடோட அதர் கண்ட்ரிலேருந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி, நாட் ஓன்லி ஃப்ளைட், பஸ்ஸு, ட்ரெயின், அவ்வளோ சேலஞ்சஸ் டிஃபிகல்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஓட் பண்ணுறதுக்கு முன் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கிட்ஸ் அவங்க பேரண்ட்ஸோட கன்வின்ஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி அவங்க ஏஜுக்கு அந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறது, அந்த புரிதல் இருக்கே, தட்ஸ் ஹியூஜ். இவ்வளோ காட்டினா ஓகேல அவங்கலாம். பண்றது கீழே இழுத்து விட்டாது மேல. இதுங்கெல்லாம் யாருன்னா நைட்ல வந்து வீடியோ கால் பேசுன்னு உட்காந்துட்டு அதுல காசு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம். அந்த கும்பலுக்கு செலக்ட் பண்ணி ரூட் மாஃபியா ஜெகதீஷோ நல்ல வேலை பார்த்துருக்கேன். என்ன இது வேலை? இது விஜய் சாருக்கு ஓட்டு போட்டதுக்கு இப்படியா? அதாவது விஜய் சாருக்கு வந்து படிச்சுவேன், அரசியல் பத்தி தெரிஞ்சுவேன், இவெல்லாம் ஓட்டு போட வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஆபாசமா பார்க்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி வந்து கேனத்தனமா கிறுக்குத்தனமா இருக்கிற ஆட்கள் வந்து மயக்கி இது போன்ற ஆபாச நட்சத்திரம் வச்சு ஓட்டு போட சொன்னா ஓட்டு போட்டுருவோன்னு இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன வாலிபு பசங்க எல்லாம் வந்து தூண்டி விட்டு அந்த பசங்க வந்து மேனிபுலேட் பண்ணி அவங்கள வந்து போயிட்டு வீட்டுல வந்து ஓட்டு போட சொல்லி இப்படி சூசைட் பண்ற அளவுக்குலாம் வந்து இவ்வளவு சாகசம் பண்ணி எதுக்கு இந்த கேவலப்பட்ட பொழப்பு? காரி துப்பர் மாரி இருக்குதே, என்ன ரன் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்களா, என்ன வேலை பார்க்க வச்சிருக்கீங்க? அடுத்து இன்னொரு வீடியோ ஒன்று பார்ப்போம். வச்சுக்கிற பாடல் பா.
அதாவது இந்த மாதிரி கேவலமான வந்து எச்ச வேலை தான் பார்த்தா நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ் வந்து பார்த்து வச்சிருக்காரு. அதாவது நைட்ல என்ன மாதிரி வேலை பார்க்குறவங்கள என்ன மாதிரி வேலை பார்க்க வச்சு என்ன மாதிரி ஓட்டு வாங்கிறீங்க. அதாவது ஏன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இவங்க வந்து தோன்றாங்கன்னா, ஆபாசமா பேசக்கூடிய ஆபாசமா வந்து அந்தரங்கமா பேசக்கூடிய சில வந்து ஐடி ஃபாலோவர்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு தான் பார்த்தா ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கு. அதை பார்த்தோன்னா எதை பத்தியும் அறிவு இல்லாம புரிதல் இல்லாம சில வந்து வாலிப பசங்க இருப்பாங்க தெரியுமா, இது போன்ற பசங்க தான் ஓடி போயிட்டு இது போன்ற ஆபாச ஐடிக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நைட்ல பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு தன்னுடைய வந்து ஒரு மாதிரி வந்து இது பண்ணிட்டு போனவங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனவங்க. ஸோ இது போன்ற ஆட்களுக்கு பார்த்தோன்னா அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப இவங்களாம் வந்து நீங்க கார்னர் பண்ணுங்க, டார்கெட் பண்ணி மாஃபியா, அது இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் காசை கொடுத்து டிவிக்கு ஓட்டு போடுங்க. டிவிக்கு வந்து ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்க போது. அவர் யார் தெரியுமா, கரியரோட உச்சத்தை வந்து தூக்கப்பட்டு வந்தவர். அவர் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லி இது போன்ற ஆட்களை செலக்ட் பண்ணி பேச வச்சுக்கிறாரு நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ். ஆனா இன்னைக்கு ஆட்சி அமைச்சு 1.5 மாசம் கிட்ட ஆகுது. பொதுமக்கள் அங்கங்க காரி துப்புறான், கரண்ட் இல்லைன்றான். நம்மளுடைய பாக்யரசோட இறப்பணிக்கு பார்த்தோன்னா வீட்டுல கரண்ட் இல்லை. அந்த ஐயோ, அது வரை செய்தியை எடுத்து போடும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. சென்னை முழுக்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க. நேற்று எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன், 2 மணி நேரமா வந்து கரண்ட் இல்லை. குழந்தைங்க பார்த்தோன்னா அழுதுட்டு இருக்கு. அப்ப தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து பெண்கள் வந்து பாலியல பாதிக்கப்படுறாங்க. நிறைய இடத்துல பார்த்தோன்னா குற்றம் நடக்குது. ஆனா இதெல்லாம் வந்து எதுவும் கண்டுக்காம விஜய் அவர்கள் வந்து கோட் ஷூட் போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிறாரு. இது போன்ற ரீல்ஸ் முகத்தை நம்பி ஓட்டு போட்டு இன்னைக்கு என்ன பண்றது, ரீல்ஸ் மூலமா தான் இன்னைக்கு வந்து அரசே வந்து செயல்படுது. என்னத்த பண்றது, இதெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லை, நாதி இல்லை, அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இந்த அணிகள் வந்து தற்கொலைக்கு வந்து முட்டாள்தனமா ஓட்ட போட்டாங்க. பார்ப்போம், அடுத்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துருவோம். தமிழ்நாடு சென்ட் ஜோசப் விஜய் எனக்கு முதல்வர் சீட் கிடைக்கணும்ட்டு. இது என்ன தெரியுமா, பொம்மை கோயில். அதாவது நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். பாண்டிச்சேரியில் இருக்கு. நீங்களும் வந்து என்ன வேண்டுறீங்களோ. ஹை ஃப்ரெண்ட், ப்ரைவேட்டா பேசணுமா, ப்ரைவேட்டா பார்க்கணுமா, இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தனியாக பே பண்ணி வந்தீங்கன்னா எங்கே ப்ரைவேட்டாக பேசலாம், ப்ரைவேட்டாக பார்க்கலாம். பார்த்தோம்னாக்க எல்லாம் அப்படியே லிட்டரலாக அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்றுனாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தனியாக வாங்க, ப்ரைவேட்டு சாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னொரு வீடியோ வந்துச்சு. அதை நம்மளால் பப்ளிஷ் பண்ண முடியாது, ஏன்னாக்கா அப்படியே அப்பட்டமாக இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் டிவி கேக்கு ஓட்டு கேட்டது. இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு தான் ஓட்டு போட்டு, இந்த பெருசுக்கெல்லாம் நாக்க தொங்க போட்டு, இது பேரம்பேத்திகளுக்காக ஓட்டு போடல, இந்த இந்த முக்கியமான பீஸுகளுக்காக ஓட்டு போட்டிருக்கு. நாக்க தொங்க போட்டு எச்சு ஒழுங்க போய் ஓட்ட போட்டு வந்திருக்குங்க. அந்த பாருங்களா, கேவலம் உங்களை அல்ப ஆசை கேட்க தமிழ்நாட்டையும் கொண்டு போய் அடகு வச்சுக்கலாம். டேய், தமிழ்நாடு பாவண்டா. நீங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் சட்டம் ஒன்று சந்தி சிரிக்குதுடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. இவனு தான் பார்த்தோன்னா இப்படி பாலியில வந்து அட்ராசிட் பண்ணிக்கிறான்னு பார்த்தா நம்ம கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாருல ராஜ் மோகன், அவர் என்ன வேலை பார்த்துக்கிறாரு தெரியுமா? இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. டேய், இதெல்லாம் கச்சா இல்ல காஜா அப்படின்னு மாதிரி தான் கேட்க தோணுது. ஒரு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சரை பார்த்தோன்னா பல்லான வேலைகளை வந்து பார்த்து வச்சுக்கிறேன். அதாவது பார்த்தோன்னா ஆபாசமான பேஜெல்லாம் போயிட்டு லைக் பண்ணி அங்கே போயிட்டு நிறைய பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு அமைச்சர் ஆகிட்டாரு. இன்னைக்கு வந்து அதை தேடி பிடிச்சி நிறைய பேர் வீடியோ போடும்போது தலைவர் என்ன திரும்ப பண்ணிட்டாரு, அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. அதாவது அன்னைக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 900க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருந்தது. இப்போ போய் பார்த்தா 700க்கு மேல வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 200-300 ஃபாலோவர்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆபாச பேஜில் தான் பார்த்தோன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் பார்த்தோன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம போய் கமெண்ட்லாம் போட்டு வச்சிருக்காரு, ஹாய் ஸ்வீட்டி, ஹலோ, சூப்பரா இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற செயலாது. அதுக்கு வேற கல்வித்துறை அமைச்சர். அப்ப விலங்கின கல்வி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து ஆபாசம் இருந்த கட்சிக்கு தான் பார்த்தோன்னா இந்த தற்கொலைங்க ஓட்ட போட்டு நாட்டே நாசப்படுத்திட்டானுவ. என்னத்த சொல்றது, நம்ம அணிகள் வந்து தீவிரமா வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சானுவ. மக்களை வந்து பார்த்தோன்னா ஏமாத்தி இன்னைக்கு வந்து அண்ணனை வந்து சிஎம் ஆகிட்டாங்க. அதாவது எந்த ஒரு தகுதியும் இல்லாம, எந்த ஒரு அரசுல போயிட்டு மக்கள் களத்துல வந்து நிக்காம, எந்த ஒரு போராட்டத்தை பத்தி பேசாம, எந்த ஒரு பிரச்சனை பத்தி கண்டு காணாம இருந்துட்டு திடீர்னு நான் வந்து அரசுல வர போறேன், நான் வந்து சிஎம் ஆக போறேன். அதாவது ஒரு வந்து மேயரா கூட நின்று ஜெயிக்காம, ஒரு கவுன்சிலா கூட நின்று ஜெயிக்காம நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு வந்து டைரக்டா சிஎம் ஆயிட்டு ஒன்னும் தெரியாம இன்னைக்கு வந்து அந்த வந்து சிஎம்மோட அந்த கவர்மெண்ட் வந்து நடத்த தெரியாம எல்லா இடத்துலயும் பார்த்தோன்னா குற்றம், பல பிரச்சனை. ஏங்க கட்சியோட அமைச்சருங்க, அவன் வந்து பார்த்தோன்னா போதையை போட்டு சுத்திட்டு ஐயோ ஐபிஎல்ல வந்து அந்த பவுடர் போட்டு கிளிக்கிற வீடியோ எல்லாம் பார்த்தோன்னா வைரலாகி மக்கள் காரி துப்புறாங்க. அது மட்டும் இல்லாம எங்கே ஃபாரின் கண்ட்ரி போற ஐலாண்டு அங்க வர போயிட்டு பார்த்தோன்னா நேற்று அந்த வீடியோ பத்தி போட்டிருந்தான். ஐலாண்ட்ல போய் பார்த்தோன்னா பீர் அடிச்சு ஜாலியா வந்து அப்படி போயிட்டு இருக்கிறாரு, பசங்களோட பசங்களை உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாரு. இது போன்ற தொடர்ந்து பார்த்தோன்னா ஆபாசமாவும் போதை
போதையில வாழ்ந்த ஒருத்தவங்க தான் பார்த்தோன்னா எம்எல்ஏ பதவியும் அமைச்சராகவும் பார்த்தோன்னா நம்ம விஜய் சார் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு. நம்ம விஜய் சார் சொன்னாரு, நான் வந்து பார்த்து தேர்ந்தெடுத்தேன். எப்படி எவ்வளவுலாம் தண்ணி அடிக்கிறான், எவ்வளவு போதைப்பட்டு சுத்துறா அப்படின்னு பார்த்து நம்ம விஜய் சார் தேர்ந்தெடுத்தாரான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சி சம்பவத்தை மிஞ்ச கூட ஒருத்தன் சேலத்துல டிவிக்கோட நிர்வாகி, அவங்க பார்த்தோன்னா பல பெண்களோட பாலியல் வீடியோ போன்ல அவ்வளவு வீடியோ இருக்கு. அந்த மாதிரி பெண்களை வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். இது போன்ற ஆட்களுக்கு பார்த்தோன்னா கட்சியில வந்து பதவி கொடுத்து வாடா நீ தானே என்னோட கட்சியில வந்து குரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விஜய் சார் பார்த்தோன்னா அப்படியே வளர்த்து விட்டுருக்காரு. என்னத்த சொல்றது பாருங்க மக்கள், இதெல்லாம் வந்து ஏன் வந்து போட்டு கட்டுறனா, இது போன்ற ஒரு கேவலமான ஆபாசமான சில ஐடிகளை வச்சுதான் டார்கெட் பண்ணி அதுல அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபாலோவர்ஸ் மூலமா நம்ம வந்து நம்மளோட விஜய் அண்ணனை பத்தி பேசணும், பெரும்பாலும் வந்து ரீச் ஆகும், மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க, பாத்தியா விஜய்க்கு நிறைய சப்போர்ட் வருது இப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி மேனிபுலேட் பண்ணி இந்த மாரி கேவலமான ஆபாச வேலையை வந்து இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் வந்து பாத்துக்கிறாருன்றது அப்பட்டமா தெரியுது. பாருங்க, இதுதான் வந்து சான்று. இன்னொரு அணில் ஒண்ணு பேசிருக்கு, அதாவது இந்த ரூட் மாஃபியா இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் கிட்ட வந்து காசு கொடுத்து நீங்க வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து பேச வச்சார்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டா இன்ஃபுளுன்சர் பாத்தீங்கன்னா இந்த மதன் கௌரி, ஏடு நந்தா, அது போல நிறைய இன்ஸ்டால பாத்தீங்கன்னா பேசுவாங்க. ஆனா டைரக்டா நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா நல்லவர். எதனால நல்லவர் தெரியல, சினிமால படம் நடிச்சார் நல்லவர். ஆனா விஜய் சார் வந்து சிஎம்ஓனா நல்லா சூப்பரா பண்ணுவார். எப்படி பண்ணுவார், எதனா ஆதாரம் இருக்கா இல்ல, ஆனா நல்லா பண்ணுவார். ஏன்னா அவர் ஃபேஸை பார்த்தா தெரியுது அவர் நல்லது பண்ணுவார். இப்படியே வந்து ஃபேக்கா வந்து சின்ன பசங்களை வந்து மேனிபுலேட் பண்ணி இவன் வந்து ஏமாத்தினானா அதுல ஒரு அணில் வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டு இப்ப அது வந்து பார்த்தோன்னா உங்களை நம்பிதானே வந்து நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன், ஏன் விஜய் வந்து நல்லது பண்ணலாம் சொல்லி மெசேஜ் பண்றாங்களாம், காரி துப்புறாங்களா அப்படின்னு ஒப்பாரி வைக்குது ஒரு அணில. அதையும் பாத்துருவோம். தளபதி விஜய் அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட சப்போர்ட்டை தான் வந்து நான் வந்து காமிச்சேன். ஓகேவா, அப்படியே வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா உங்க தப்பா? போட்டவங்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. டிசிஷன் போட்டவங்களுடைய டிசிஷன். நான் சொன்னனால நீங்க போட்டேன்னா அதுவுமே அவங்க டிசிஷன் தான். ஓகேவா, இப்ப நீங்க சொன்னனாலதான் நான் போட்டேன், இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் வந்து எனக்கு டிஎம்ஸ் வரும்போது எனக்கு எப்படின்னா சரி அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. மோரோவர் இந்த பிரச்சனை ஆமாங்க நீங்க சொன்னனாலதான் ஓட்டு போட்டோம், நீங்க சொன்னனாலதான் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லவே இல்லை. என்னோட சப்போர்ட்டை அந்த கட்சிக்கு நான் தெரிவிச்சேன் தவிர நீங்க எல்லாரும் போட்டு போடுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் எந்த இடத்துலயுமே வந்து நான் சொல்லவே கிடையாது. பாத்தியா அப்படியே அந்த மேடம் பல்டேஷன் பாத்தியா, அதுதான் தற்கொலைங்களா போய் போட்டு இப்படி வந்து ஆபாசமா பேசக்கூடிய சில அணில் வந்து இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கிட்ட போயிட்டு அக்கா நீங்களே சொல்லிட்டீங்களா விஜய் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டு ஓட்ட போட்டு நீங்க வந்து நாட்டை கொண்டு வந்து நடுத்தல ஈத்து விட்டீங்களா டி. ஏன் அப்படி சொல்றேன்னா அணிலே வந்து பாதிக்கப்படுறான், அணிலே வந்து வீடியோ போடுது, பார்த்தா நைட்ல கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கதறுதுங்க, கதறி போடுதுங்க, பஸ் இல்ல, அன்றாட பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பார்த்தோன்னா கொலை, எங்க பார்த்தாலும் கொலை, பெண்கள் சின்ன குழந்தைங்களை பாலியல் பண்ணி நேற்று கூட பார்த்தோன்னா 7 வயசு குழந்தை பெண் குழந்தை வந்து பாலியல் பண்ணி போட்டு சாவடிச்சுக்கிறாங்க. கும்மிடி பூண்டில் பார்த்தோன்னா 3 வயசு பச்சை குழந்தை, கோயம்புத்தூர் பார்த்தோன்னா 11 வயது சிறுமியா அங்க பாலியல் பண்ணி சாகடிச்சு கொண்டு போடுறாங்க. எவ தட்டு கேட்க நாதி இல்ல. டிவி கேட்கற பார்த்தோன்னா நேத்து பார்த்தோன்னா கார்ல 100 கிலோ வந்து குட்காவா, அந்த குட்கா வந்து கொண்டு போய்க்கிறான் கார்ல. பல்லடம் அருகே 140 கிலோ குட்காவுடன் தாவேகா நிர்வாகி ஒருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ்காரன் பிடிச்சோன்னு பார்த்தோன்னா ஓடி போயிட்டு கரண்ட் கம்பத்துல வந்து மோதி இருக்கான், அந்த காரு பார்த்தோன்னா அப்படியே மோதி இருக்கு. இது போன்ற தொடர்ந்து பார்த்தோன்னா பெருங்குற்றங்கள் இந்த மாதிரி வந்து அல்பத்தனமான குற்றங்கள் யாரும் வந்து அதிகமா பண்றானா டிவிக்கு சார்ந்த கட்சிக்காரன் தான் பண்றான். அதுக்கு ஆதாரமா பல செய்தி இருக்கு, போய் தேடி பாருங்க தற்கொலைகள். அதாவது நாட்டை வந்து நாசப்படுத்துகின்ற மாதிரி தான் வந்து பொதுமக்கள் காரி துப்புறாங்க. இது போன்ற வந்து இன்ஸ்டா ஆபாசமா பேசக்கூடிய சில இன்ஃபுளுசரை வச்சு இந்த நாட்டை சுடுகாட்டம் மாத்தினது போதாத சில தற்கொலைகளை தூண்டு விட்டு நீங்க வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் யாருன்னா கேள்வி கேட்டா கூட அங்க வந்து ஆபாசமா சில தற்கொலைங்க அணிகளும் பார்த்தோன்னா கமெண்ட் போடுறோம்னா திட்டானோ, டேய் தயவுசெய்து திருந்துகடா, நீங்க வந்து முதல்ல அந்த ஃபேன் என்ற ஒரு மெண்டல் இருந்து வெளியே வரா, நீங்களும் ஒரு சாதாரண மக்கள் தான்டா, நீங்களும் இந்த வந்து மண்ணில் தான் வாழ்றீங்க, உங்க கட்சி சார்ந்த எவனோ தப்பு செஞ்சானா கேள்வி கேளுங்க, அதை விட்டுட்டு நீங்க உங்களோட ஆட்சி மட்டும் தப்பு நடக்கல அப்படின்னு கேள்வி கேட்காங்க. எந்த ஆட்சியில் இருந்தாலும் இந்த ஹலோ தோழர் சார்பா நம்ம வந்து தொடர்ந்து கேள்வி கூறுவோம். நம்ம வந்து டிஎம்கே ஆட்சி இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே ஆட்சி இருந்தாலும் சரி, உங்க அண்ணா ஆட்சி இருந்தா கூட தப்பு நடந்தா கேள்வி கேட்கணும். அதை விட்டு உன் ஆட்சியில் வந்து இல்லையா யாருன்னா ஆட்சின்னு கேள்வி கேட்குறீங்க, 6 மாசம் டைம் தாங்க, 1 வருஷம் டைம் தாங்க, யாரா நீங்களா? வீடியோ இப்படி இருந்தியா ஆபாச டிவிக்கு இன்ஃபுளுன்ஸ் வச்சு இந்த மாதிரி கேவலமான செயல்கள் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தி கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.